ஒரு பிளேன் கிராஷ் ஆகி நடுக்கடல்ல விழுந்து அதுல பயணிச்சதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உயிர் பிழைக்கிறாரு. கஷ்டப்பட்டு கரைக்கு நீந்தி வந்து பார்த்தா அது ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்கு. தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம அந்த தீவுலயே தன்னந்தனியா வாழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 1500 நாள் அந்த தீவுல தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. தனியா வாழ்ற வேதனையா அவர் அங்கதான் உணர ஆரம்பிக்கிறாரு. நமக்காக யாரும் இருக்க மாட்டாங்களான்ற ஏக்கத்துல அவருக்கு கிடைச்ச சில பொருட்கள் எல்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி உருமாத்தி அதுக்கு பேர்லாம் வச்சு அவரோட நண்பர்கள் நினைச்சு அவங்க கூட எல்லாம் பேசி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் விட 1500 நாட்களா சரியா சாப்பிட உணவு இல்லாம வெயிலையும் மழையிலையும் தங்க சரியான இடம் இல்லாம அவர் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவர் நேசிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வருவேன்ட்டு சொன்ன ஒரு ஹோப் தான். அந்த ஹோப்பை ஃபால்ஸ் ஹோப்பா ஆக்கிடக்கூடாதுன்ட்டு இந்த 1500 நாட்களும் ஏதாவது கப்பல் அவரை காப்பாத்திட்டு வராதுன்ட்டு தேடிட்டு இருப்பாரு. எப்படியோ ஒரு நாள் அந்த வழியா போன ஒரு கப்பல் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து இங்க விட்டா, ஏன்டா என்ன காப்பாத்தி நீங்க பேசாம நான் அங்கேயே செத்து இருக்கலாமேன்ட்டு ஃபீல் பண்றாரு. எதனாலனா அவர் நேசிச்ச பொண்ணு அவர் இனிமே வரவே மாட்டாரு, இறந்துட்டாருன்ட்டு அவங்க வேற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கையில இருந்து இவர் விலகி வந்துடுறாரு. சோ யாருக்கும் அவ்வளவு ஈஸியா ஒரு நம்பிக்கையை கொடுக்காதீங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு அதை காப்பாத்தாம போயிட்டீங்கன்னா அந்த வேதனையை யாருக்கும் கொடுத்துறாதீங்கடா டே.